வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இந்த வீடியோவில் நம்ம போக்கோ X6 Pro 5G மொபைல் இதோடைய ஒரு ஷார்ட் ரிவ்யூ நம்ம பார்க்க போகிறோம். இந்த பர்டிகுலர் மொபைலில் கிட்டத்தட்ட ஒரு 8 மாதத்துக்கிட்ட நான் வந்து ப்ரைமரி மொபைலாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ நான் யூஸ் பண்ண வரைக்கும் என்னோடய யூசர் எக்ஸ்பீரியன்ஸை ஃபுல் அண்ட் ஃபுல் ஷேர் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ இந்த மொபைல் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான கேமிங் மொபைல். ஸோ நீங்கள் நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. அப்படி நீங்கள் யாராவது யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்கிறத ஷேர் பண்ணுங்கள். ஹீட்டிங் இஷ்யூ இருக்கா, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா அது மற்ற நண்பர்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணுறேன், உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த பர்டிகுலர் மொபைலோடைய பேக் கேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இவங்க கம்பெனியில் ப்ரொவைட் பண்ண இந்த பேக் கேஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. ஒரு நல்ல ப்ரீமியம் குவாலிட்டியான ஒரு பேக் கேஸாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ இதில் இந்த கேமரா மாடியூலில் பெருசாக ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது, அது மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அதுவே போக்கோ F6ல் பார்த்தீங்கன்னா அந்த 3 கேமரா கட் அவுட், அதாவது 2 கேமரா ப்ளஸ் ஒரு LED ஃப்ளாஷு, அதுக்கு மட்டும் தனியாக ஒரு 3 சர்க்கிள் மட்டும் போட்ட மாதிரி ஒரு கேஸ் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து எனக்கு இதை விட பெஸ்ட் அண்ட் பெட்டர் சாய்ஸாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இப்போ புதுசாக வாங்குறீங்கன்னா போக்கோ X6 Pro அப்படி இல்லாட்டி போக்கோ F6 ரெண்டுத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதனால் ரெண்டில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ செலக்ட் பண்ணிங்க. ஸோ ரெண்டுத்துக்கும் ஷார்ட்டாக என்னென்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இந்த போக்கோ X6 Proவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீடியாடெக் டைமென்சிட்டி 8300 அல்ட்ரா அப்படிங்கிற ஒரு சூப்பரான சிப்செட் கொடுத்துருக்காங்க. இது வந்து மீடியாடெக் சிப்செட்டு. ஸோ அதனால் உங்களுக்கு ஹீட்டிங் இஷ்யூ இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சிங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா போக்கோ F6ல் ஸ்னாப்ட்ராகன் 8s Gen 3 அப்படிங்கிற சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்னாப்ட்ராகன் சிப்செட் யூஸ் பண்ண போக்கோ F6ல் ஹீட்டிங் இஷ்யூ இல்லையான்னு கேட்டிங்கன்னா அதுலேயும் தான் ஹீட்டிங் இருக்கும். ஸோ நீங்கள் மொபைல்னு ஒன்று வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக அதில் ஹீட்டிங் இருக்கும். ஹீட்டிங்கால் பிரச்சனைகள் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஹீட்டிங் இஷ்யூ. ஹீட்டிங் இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த போக்கோ X6 Proவில் கிடையவே கிடையாது. அதே மாதிரி தான் உங்களுக்கு போக்கோ F6லேயும் ஹீட்டிங் இஷ்யூ இருக்கிறதுக்கான சான்சஸ் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு ஹீட்டிங் இஷ்யூ அப்படின்னா என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ ஹீட்டிங் இஷ்யூ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். நான் வந்து கேமரா அதிகமாக யூஸ் பண்ணுவேன். ஸோ அப்படி கேமரா யூஸ் பண்ணும்போது இல்லை வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது நான் கண்டினியூஸாக ஒரு 1/2 hour 1 hour நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன், இல்லை கேமரா ஆப்பை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னா ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் வார்னிங் சொல்லும், ரொம்ப ஓவர் ஹீட் ஆகுது, இதுக்கு மேலே வந்து கேமரா யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் ஆஃப் ஆகிடும். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா மொபைலே ஷட் டவுன் ஆகிடும் சில மொபைல்ஸில். ஸோ அதுக்கு பேர் தான் இஷ்யூஸ். ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ் எனக்கு இதில் இது வரைக்கும் நான் ஃபேஸ் பண்ணல. ஸோ ஹீட்டிங் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஹீட்டிங் இருக்குது, பட் ஓவர் ஹீட்டிங்லாம் கிடையாது. லான்ச் பண்ண புதுசில் பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் லைட்டாக இருந்தது, பட் இப்போ கொடுத்த அப்டேட்ஸில் பார்த்தீங்கன்னா ஹீட்டிங்லாம் அந்தளவுக்கு கிடையாது. ஸோ அதே மாதிரி கேமர்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக கேம் ப்ளே பண்ணும்போது ஹீட்டிங் பிரச்சனைகள் வரும். ஸோ அதனால் ஹீட்டிங்கால் உங்களுக்கு த்ராட்டில் ஆகுது, அதாவது நீங்கள் ப்ளே பண்ணக்கூடிய கேம் வந்து உங்களால் ப்ளே பண்ண முடியாத அளவுக்கு போகுதா, இல்லை அதில் வந்து ஃப்ரேம் ட்ராப்ஸ்லாம் வருதா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் வந்து கேமர் கிடையாது. ஸோ அதனால் நான் கேம் ப்ளே பண்ணாலும் கார் டிரைவ் பண்ணுற மாதிரி கேம்ஸ் தான் ப்ளே பண்ணுவேன். ஸோ ஆஸ்பால்ட் நான் ப்ளே பண்ண வரைக்கும் எனக்கு அந்தளவு ஹீட்டிங் இஷ்யூலாம் கிடையாது. ஸோ கேமிங் பொறுத்த வரைக்கும் ஆஸ்பால்ட் ப்ளே பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஸோ கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே ஸ்மூத்தாக சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நான் எதுவும் டெம்பர் கிளாஸ் எதுவுமே ஒட்டலை. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு ஒன்று ஒட்டி கொடுத்தாங்க. ஸோ அதை தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ அந்த ஸ்க்ராட்ச் கார்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் கிடைக்குது. ஸோ அதுவே வந்து ரியல்மி மொபைல்ஸ் இல்லை விவோ மொபைல்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்க்ராட்ச் கார்டு கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் இந்த போக்கோ மொபைலில் இந்த குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஸ்க்ராட்ச் கார்டில். பட்டு ரியரில் கொடுத்துருக்குற அந்த பேக் கேஸ் பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் காம்ப்ரமைஸ் பண்ணல. நெக்ஸ்ட்டு டிசைன் அண்ட் பில்டு குவாலிட்டின்னு பார்த்திங்கன்னா லுக் வைஸ் பார்த்திங்கன்னா எனக்கு மொபைல் ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். என்ன ஒன்று இதில் இந்த பேக்ரவுண்டில் இந்த கிளாஸ் மாதிரி கொடுத்ததில் இந்த இவ்வளோ பெரிய கட் அவுட் தேவையில்ல. கரெக்டாக அந்த போக்கோ F6 கொடுத்த மாதிரி கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஸோ இல்லை இதோட கட் அவுட் பண்ணியிருக்கலாம். ஸோ அப்படி தான் எல்லா மொபைல்ஸுமே வருது அப்படின்னு நினைக்கிறேன். பட் இது வந்து கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பில்டு குவாலிட்டி கொஞ்சம் பாதிக்கும். ஸோ அந்த விதத்தில் பில்டு குவாலிட்டி கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. பட் லெதர் ஃபினிஷில் இருக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. லெதர் ஃபினிஷில் இருக்கிறதால என்னவோ எனக்கு ஹீட்டிங் அதிகமாக தெரியல. ஒருவேளை நீங்கள் பிளாஸ்டிக் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை ஹீட்டிங் அதிகமாக ஃபீல் பண்ணுறீங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ வெயிட்டும் பார்த்தீங்கன்னா லைட் வெயிட்டாக இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 186 கிராம் கிட்ட தான் இருக்கும் உங்களுக்கு வெயிட்டு. ஸோ இதுவே வந்து போக்கோ F6 மொபைல் பார்த்தீங்கன்னா இதை விட வெயிட்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும்.
ஸோ 2 மொபைலுமே பார்த்தீங்கன்னா வெயிட் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் எந்த விதமான குறைபாடும் கிடையாது. ஸோ ஆல்ரெடி ஒரு ரிவ்யூ ஒன்று போட்டிருந்தோம். அதில் ஒரு சில நண்பர்கள் ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா போக்கோ வாங்கலாமா, மதர் போர்டு இஷ்யூ வருமா அப்படின்னு ஒரு நண்பர் கேட்டிருக்காரு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் யூஸ் பண்ண வரைக்கும் டெஃபினட்டாக வாங்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கிற ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து போக்கோ, அடுத்தது ரெட்மி, அதுக்கப்புறம் தான் ரியல்மி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஐக்யூலாம் லைனில் வரும். ஸோ அப்படி பார்க்கும்போது போக்கோ தான் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டு வேல்யூ ஃபார் மணி மொபைலாக இருக்கும். ஸோ அதில் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா எஃப் சீரியஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெஸ்ட் அண்ட் ப்ரீமியமான மொபைலாக கிடைக்கும். எக்ஸ் சீரியஸில் ப்ரோ வெர்ஷன் வாங்குறீங்கன்னா அதுக்கு அடுத்த லெவலில் இருக்கும். ஸோ நான் வாங்கினது போக்கோ X6 ப்ரோ. ஸோ அதனால் எனக்கு இந்த மொபைல் ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லலாம். மெயினாக நான் வாங்கினதுக்கான ரீசனே பார்த்தீங்கன்னா எனக்கு இதில் போர்டு இஷ்யூ வருமா இல்லை கோடு இஷ்யூ எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்டதில்லை. போர்டு பிரச்சனைகள் வருமா அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இதை வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ வரைக்கும் எனக்கு எந்த இஷ்யூஸுமே கிடையாது. பிரச்சனைகள் இது வரைக்கும் எனக்கு எதுவும் வரலை. ஒருவேளை நீங்கள் யாராவது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க, உங்கள் நண்பர்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இஷ்யூஸ் ஏதாவது இருக்கா, ஹீட்டிங் இஷ்யூ, ஹைப்பர் ஓஎஸ் எப்படி இருக்குது அதை பற்றிலாம் கேட்டிருக்காரு. ஸோ இதில் பிரச்சனைகள்னு சொன்னோம்னாக்கா ஹீட்டிங் இஷ்யூ பற்றி ஆல்ரெடி நம்ம பேசிட்டோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு இஷ்யூ தான் இருக்குது. மொபைல் வாங்கின புதுசில் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் வந்து 5G வந்து சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு ஜியோவில். பட் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஹீட்டிங்காக இருந்தது. பட் புதுசாக நீங்கள் லான்ச் பண்ணும்போது வாங்கினீங்கன்னா 27,000 ப்ரைஸ் இருந்திருக்கும். அப்போ நீங்கள் கார்டு ஆஃபர் போக 25,000 வேணால் வாங்கியிருக்கலாம். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5G நெட்வொர்க் ரொம்பவே சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஹீட்டிங்காக இருந்தது. பட் நீங்கள் யூஸ் பண்ணுறது நீங்கள் 5G யூஸ் பண்ணக்கூடிய அதாவது ஃபேஸ்புக்கு, மற்றபடி வாட்ஸ்அப்பு அண்டு மற்ற எந்தெந்த ஆப்லாம் நீங்கள் வந்து நெட்வொர்க் கனெக்டிவிட்டியில் யூஸ் பண்ணுவீங்களோ அது எல்லாமே சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. அது வந்து இப்போ வந்து உங்களுக்கு அதை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ உதாரணத்துக்கு நம்ம இந்த ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசான் ஓப்பன் பண்ணி ஸ்க்ரால் பண்ணும்போதே லைட்டாக கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ இவ்வளோ டைம் எடுக்காது. இதுக்கு முன்னாடி நான் ஸ்டார்டிங்கில் போட்ட வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்பவே சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருக்கும். பட் எங்கள் வீட்டில் வந்து ஜியோ 5G டவர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் இந்த மொபைல் பார்த்திங்கன்னா சூப்பர் ஃபாஸ்ட்டாக தான் ஒர்க் ஆகுது. பட் அந்த சூப்பர் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆனதை இப்போ வந்து ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மற்றபடி ரேம் மேனேஜ்மெண்ட்லாம் ரொம்பவே நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லலாம். ஆஃப்லைனில் ஒர்க் பண்ணுற ஆப்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பர் ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்ச பிரச்சனைகள் மோஸ்ட்லி நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு தெரிஞ்ச பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது மற்ற நண்பர்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நண்பர் பார்த்திங்கன்னா வாங்கி வியூ பண்ணுற பழைய ஸ்மார்ட் ஃபோன் விற்பனைக்கு உள்ளதான்னு கேட்டிருக்காரு. அந்த மாதிரி இப்போதைக்கு எதுவும் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் இதில் இருக்கக்கூடிய டயலர் ஆப் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுது. அதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. கால் ரெக்கார்டும் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆப்போனண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியாமலே. ஸோ கடைசியாக கொடுத்த அப்டேட் வெர்ஷன் பார்த்திங்கன்னா 1.0.12.0ன்னு இருக்குது. ஸோ இந்த அப்டேட் வெர்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு செப்டம்பர் மந்த்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் கிடச்சிது. ஸோ இந்த அப்டேட்டில் நீங்கள் யாராவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு ஒரே ஒரு இஷ்யூ மட்டும்தான் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் ப்ளே பண்ணும்போது அந்த நடுவில் பார்த்திங்கன்னா சுற்றுற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று இருக்கும். ஸோ அது வந்து சம்டைம்ஸ் வருது, சம்டைம்ஸ் வர மாட்டுது. ஸோ அதாவது நமக்கு 5G மட்டும் ஸ்லோ பண்ணியிருக்காங்கிறது மட்டும் தெரியும். ஸோ அந்த ஃபீல் எத்தனை பேருக்கு வருது, எத்தனை பேருக்கு வரல அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு Android 15க்கான அப்டேட் எப்போ வரும்னு தெரில. வந்துச்சு அப்படின்னா அப்டேட் பண்ணிவிட்டு நான் வந்து வீடியோ மேக் பண்ணுறேன். உங்களுக்கு கிடைச்சதுனால நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு நண்பர் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கலர் அக்யூரசி கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ நான் செக் பண்ண வரைக்கும் கலர் அக்யூரசி நேச்சுரலாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்குது. ஸோ நீங்கள் 4K வீடியோ இல்லை HDR வீடியோலாம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு கலர் அக்யூரசி எனக்கு தெரிஞ்சு சூப்பராக தான் இருக்குது. அதாவது நேச்சுரலான ஒரு அவுட்புட் தான் நமக்கு கிடைக்குது. யூடியூப்பில் பார்த்தீங்கனாலும் இல்லை நீங்களே வீடியோஸ் எடுத்து செக் பண்ணி பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு HDR சப்போர்ட் இருக்கிறதுனால ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதே மாதிரி உங்களுக்கு HDRல நீங்கள் வீடியோ ப்ளே பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு அதில் ஷட்டரிங்லாம் எதுவுமே கிடையாது. ரொம்பவே ஸ்மூத்தாக சூப்பராக பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சவுண்டு குவாலிட்டியும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஒருவேளை நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி விவோ மொபைல், ஓப்போ மொபைல், ஐக்யூ மொபைல், இல்லை ரியல்மி மொபைல், இல்லை OnePlus, ஸோ இந்த மாதிரி அந்த குரூப் எல்லாமே BBK எலக்ட்ரானிக்ஸ் குரூப்பில் ஏதாவது ஒரு சில மொபைல்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு கலர்ஸ் வந்து அட்வான்ஸாக ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதாவது நீங்கள் வந்து படம் பார்க்கும்போது இல்லை வீடியோஸ்லாம் பார்க்கும்போது இல்லை யூடியூப்பு
இந்த வாட்ஸ்அப்பில் வர்ற கண்டென்ட் அண்ட் ஆல்சோ நீங்கள் ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் இதில் வரக்கூடிய ரீல்ஸ்லாம் நீங்கள் பார்க்கும்போது எக்ஸ்ட்ராவாக கலர்ஸ் வந்து பூஸ்டப் பண்ணி காட்டுற மாதிரி ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது ப்ரோவாக காமிக்கும், ப்ரோ வெர்ஷனாக காமிக்கும். ஸோ ஒரிஜினல் கலர் உங்களுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரெட்மி அண்டு எம்ஐ சீரீஸில் வரக்கூடிய மொபைல், போக்கோ மொபைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அது இந்த மொபைல் யூஸ் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் நம்ம நார்மலாக படம் பார்க்கும்போது இப்போ இந்த ரெட்மி மொபைல் இல்லை போக்கோ மொபைல்ஸ்லாம் பார்க்கும்போது கலர் கொஞ்சம் அந்த ஒரிஜினல் கலருக்கு காமிக்கிறதுனால கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். பட் விவோ மொபைலோ இல்லை ஐக்யூ மொபைலோ இல்லை ஓப்போ மொபைலோ நீங்கள் படம் பார்க்கும்போது யூடியூப்பில் அப்படியே ரொம்பவே பிரைட்டராக கலர்ஸ்லாம் அப்படியே ரொம்ப சூப்பராக அட்ராக்டிவாக பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் ஒரு தோணும். ஸோ அந்த மாதிரி கலர் அக்யூரசி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து கலர் என்ஹான்ஸ்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ அதை நீங்கள் எனேபிள் பண்ணிங்கனாலும் அது கலர் அதிகமாக தான் இருக்கும், அதை நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சிங்கனாலும் கலர் அதிகமாக தான் இருக்கும். அது நார்மலாக விவோ யூஸர் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அல்காரிதம் தான் நமக்கு கேமராவிலையும் யூஸ் ஆகும். ஸோ நாம் பார்க்கக்கூடிய செல்ஃபி கேமராவில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்கும். ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் நேச்சுரலான அவுட்புட் தான் கிடைக்கும். பட் இதுவே பார்த்தீங்க அப்படின்னா விவோ மொபைலில் நான் ஷூட் பண்ணுறேன், ஐக்யூ மொபைலில் ஷூட் பண்ணுறேன்னா என்னோடய ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னோடய ஒரிஜினல் கலரை விட்டுட்டு ஒரு எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட்ரேட் மோடில் சினிமாட்டிக் எஃபெக்டில் ஒரு மேக்கப்லாம் போட்டு எப்படிலாம் அவுட்புட் கிடைக்குதோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா விவோ, ஓப்போ மொபைல்ஸில் கொடுக்கும். அது சில பேருக்கு பிடிக்கும். பட் இந்த பர்டிகுலர் போக்கோ X6 ப்ரோவில் போத் ரியர் அண்டு செல்ஃபி கேமராவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் அக்யூரசி ஒரிஜினலாக தான் இருக்குது. ஸோ அப்படியே கேமரா சாம்பிள்ஸும் பார்த்துருவோம். கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமராவில் இந்த ஃபோக்கஸிங்கில் எனக்கு இஷ்யூஸ் எதுவும் வரல. இது பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைடு தான் இது. ஸோ அல்ட்ரா வைடில் ரொம்பவே நல்லாயிருக்கு. அதே மாதிரி இந்த மொபைல் வந்து கேமராவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு நான் சொல்கிற மாதிரி இருக்கும். அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா டே லைட்டில் மட்டும்தான் நல்லாயிருக்கும். கலர் கொஞ்சம் கம்மியானாலோ இல்லை ஈவினிங் டைம் அண்டு லோ லைட்டு, ரூம் லைட்டு அதிலெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சூப்பரான அவுட்புட்டை நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ சன்லைட் கண்டிஷனில், நல்ல லைட்டிங் கண்டிஷனில், டே லைட்டில் உங்களுக்கு சூப்பரான அவுட்புட் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ரியர் கேமராவில். ஸோ அதனால் இது வந்து சூப்பரான கேமரா மொபைல் கிடையாது. டே லைட்டில் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இது 1Xயில் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது, அல்ட்ரா வைடும் நல்லா தான் இருக்குது, 1Xயில் ரொம்பவே சூப்பராக இருக்குது, 2Xயில் இன்னுமே பர்ஃபார்மன்ஸ்லாம் சூப்பராகவே இருக்கும், 5Xலையும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல அவுட்புட் தான் கிடைக்குது. ஸோ டீட்டெயில்ஸ் லெவல் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாகவே இருக்கும். ஸோ ஃபோக்கஸிங்கும் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் எந்த இஷ்யூஸுமே வந்ததே கிடையாது. பட் செல்ஃபி பார்த்திங்கன்னா உங்கள் ஃபேஸில் லைட் படும்போது, டே லைட்டாக இருந்தாலும் உங்கள் ஃபேஸில் லைட் படும்போது நீங்கள் கொஞ்சம் நேச்சுரலாக சூப்பராக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அப்படி இல்லைன்னா ஃபேஸுக்கு தலைக்கு பின்னாடி லைட் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி டல்லாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த அவுட்புட்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா என்னுடைய தலைக்கு பின்னாடி லைட் இருக்குது. ஸோ அந்த கண்டிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஒரிஜினலான அவுட்புட் மாதிரி தெரியும். பட்டு பார்க்குறதுக்கு லுக் வைஸ் நல்லா இருக்காது, சுமாராக தான் இருக்கும். அதுவே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ தலைக்கு பின்னாடி லைட் இருக்கிற கண்டிஷன் எல்லாமே அப்படி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபேஸுக்கு முன்னாடி லைட்டிங் இருக்குது, இதுவும் டே லைட் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கலர் அக்யூரசி உங்களுக்கு எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ அப்போ இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்து டல்லாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. பட் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரைட்டராக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ அப்போ உங்கள் ஃபேஸுக்கு முன்னாடி சன்லைட் இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக செல்ஃபி கேமரா நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது, அதாவது டே லைட் கண்டிஷனில். ரூம் லைட் கண்டிஷன்லாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கிடையாது. நல்ல லைட்டிங் உங்கள் ஃபேஸில் பட்டுச்சு அப்படின்னா ஒரு தரமான ஒரு அவுட்புட் இல்லை ஒரு அபவ் ஆவரேஜ் லெவலில் செல்ஃபி கேமராவில் அவுட்புட் எதிர்பார்க்கலாம். பட் தலைக்கு பின்னாடி லைட் இருந்துச்சுனாக்கா நமக்கு அந்தளவுக்கு அவுட்புட் கிடைக்காது செல்ஃபி கேமராவை பொறுத்த வரைக்கும். ஸோ ரியர் கேமராவில் பார்த்திங்கன்னா நமக்கு அல்ட்ரா வைடாக இருந்தாலும் சரி 1X, 2X, 5X வரைக்கும் உங்களுக்கு எந்த விதமான லேகுமே இருக்காது. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா 1X தான், இது எதுவுமே அல்ட்ரா வைட் கிடையாது. ஸோ 1Xயில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டே லைட்டில் நல்லா தான் இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா லோ லைட்டில் நல்லா இருக்காது அண்டு ரூம் லைட்டிங்லேயும் அந்தளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லைன்னு தான் சொல்ல முடியும். விவோ T3 ப்ரோவில் பார்த்திங்கன்னா இதை விட பெட்டரான அவுட்புட் கிடைக்கும். எப்போன்னு பார்த்திங்கன்னா அண்டு ஈவினிங் டைம் அண்ட் ஆல்சோ ரூம் லைட்டிங் கண்டிஷன். நைட் டைமில் கூட உங்களுக்கு பார்த்திங்கன்னா விவோ மொபைல்ஸ்லாம் கொஞ்சம் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது. பட் இந்த போக்கோ மொபைல்ஸ் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு போக்கோ X6 ப்ரோ வந்து ஈவினிங் டைம் அண்ட் நைட் டைமில் கொஞ்சம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஆப்டிமைசேஷன் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். பட் இப்போ வரைக்கும் பண்ணல, இனிமேல் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை எம்ஐ சீரியஸில் உங்களுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் எம்ஐ சீரியஸ் நீங்கள் யாராவது யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் நல்லாயிருக்கும்.
பட் இப்போ நீங்கள் பார்க்குற சாம்பிள்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டே லைட்டில் ஷூட் பண்ணது. இது எல்லாமே 5Xல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் நல்லா தான் இருக்குது. எந்த லேகும் இல்லை, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஷட்டர் ஸ்பீடும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பர் ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. ஸோ ஷட்டரும் ஸ்லோவெல்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக நீங்கள் வந்து அவுட்புட் எடுக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு டே லைட்டில் ஒரு நல்ல அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும். கலர் அக்யூரசி உங்களுக்கு நேச்சுரலாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ரியர் கேமராவில் ஸ்லைட்லி பூஸ்டப் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்கும். ஸோ கேமரா மொபைலான்னு கேட்டிங்கன்னா பெஸ்ட்டு கேமரா மொபைல்லாம் கிடையாது. இந்த செக்மெண்ட்டில் உங்களுக்கு மோட்டரோலா H50 ஃபியூஷனில் பெட்டரான கேமரா அவுட்புட் கிடைக்கும். ஐக்யூவில் Z9S Pro அண்டு Vivo T3 Pro இந்த 2 மொபைலுமே ஒரு 22,000 பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். பெஸ்ட்டு கேமரா மொபைலாக இருக்கும். அண்டு மோட்டரோலா H50 நியோன்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க இப்போ லேட்டஸ்ட்டாக. அது 8GB RAM 256GB வேரியண்ட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு 21,000க்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ அதில் கூட உங்களுக்கு கேமரா அவுட்புட் நல்லா தான் இருக்குது. அண்டு Vivo T3 Pro அண்டு iQOO Z9S Pro இந்த 2 மொபைல்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்ரி பேக்கப் சூப்பராக இருக்கும். 5500 mAh பேட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 80 வாட் சார்ஜர் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ கம்பேரிங் டு இந்த போக்கோ X6 Pro பெஸ்ட் அண்ட் பெட்டரான பேட்டரி லைஃப் உங்களுக்கு கிடைக்கும். பட் எனக்கு இதில் 5G ஸ்பீடு ரொம்ப சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சரியான ஸ்பீடாக இருக்குது. ஸோ இதில் UFS 4.0 கொடுத்துருக்காங்க அண்ட் ஆல்சோ LPDDR5X RAM. அதனால் ரேம் மேனேஜ்மெண்ட்டும் அண்டு ரொம்பவே ஸ்பீடாக இருக்கும். உங்களுக்கு மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு எந்த லேகும் வராது. எனக்கு தெரிஞ்சு லேக் எதுவும் வரல, இஷ்யூஸ் எதுவும் இல்லை. பட் iQOO Z9S Pro அண்டு மோட்டரோலா H50 ஃபியூஷன் அண்டு Vivo T3 Pro இதெல்லாம் பார்த்தீங்கன்னா LPDDR4X RAM அண்டு UFS 2.2 ஸ்டோரேஜ் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீட் ரைட் ஸ்பீடு கம்மியாக தான் இருக்கும். கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்கும். நெக்ஸ்ட் இதில் IR பிளாஸ்டர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ரிமோட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் செட்டாப் பாக்ஸ் இல்லை டிவி ஏசி எதை வேணாலும் நீங்கள் வந்து ரிமோட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு நல்ல விஷயம். டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கருக்கு தனியாக மேலே ஒரு வெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் ரொம்பவே சூப்பராக வரும். ஸோ அதே மாதிரி இதில் NFC சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான அவுட்புட் கொடுக்குது. ஸோ அதுவுமே சூப்பராக இருக்குது. நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுற கண்டென்ட் எதுவாக இருந்தாலும் அதில் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கிளாரிட்டியும் ரொம்பவே நல்லாயிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ப்ராக்சிமிட்டி சென்சார் அப்படிங்கிறது இன்க்ளூட் பண்ணுற. அதனால் நீங்கள் வந்து காதில் வச்சு பேசும்போது உங்களுக்கு சம்டைம்ஸ் அந்த பிளாக்காக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். அந்த வந்து எனக்கு ஃபீல் ஆகாது. எதனால் அப்படின்னா நான் மோஸ்ட்லி வந்து ஸ்பீக்கரில் போட்டு பேசுவேன். அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஹெட்செட் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் எனக்கு அந்த இஷ்யூஸ் வராது. ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா மொபைல் யூஸ் பண்ணிங்கன்னா மொபைலில் காதில் வச்சு பேசாதீங்க. அட்லீஸ்ட் ஒரு நெக் பேண்டு அப்படி இல்லாட்டி ஸ்பீக்கரில் போட்டு பேசுகிற மாதிரி பார்த்துங்க. அதுதான் உங்களுடைய ஹெல்த்துக்கு நல்லது. ஸோ அதுக்காக சார் வேல்யூ லிமிட்னு பார்த்தீங்கன்னா 1.6 தான். பட் இவங்க வந்து சார் வேல்யூ கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ஹெட் சார் வேல்யூ 0.9 சம்திங் அண்ட் பாடி சார் வேல்யூ 0.8 சம்திங் தான் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு ஏர்பீஸோ இல்லை ஏர்பட்ஸோ இல்லை நெக் பேண்டோ இல்லை ஸ்பீக்கரில் போட்டோ இந்த மாதிரி கால்ஸ் அட்டன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பேட்டரி பற்றி பேசுவோம். 5000 mAh பேட்டரி, 67 வாட் சார்ஜர். எப்படி பார்த்தாலும் 50 நிமிஷத்தில் உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஏறிடும். ஸோ அதில் எந்த இஷ்யூஸும் கிடையாது. பட் நீங்கள் கண்டினியூஸாக கேமரா யூஸ் பண்ணுறீங்க இல்லை அதாவது 5Gயில் நான் வந்து எப்படின்னா ஹாட்ஸ்பாட் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். ஸோ இதை மெயின் மொபைலை வச்சு இன்னொரு மொபைலில் ஹாட்ஸ்பாட்டை யூஸ் பண்ணி பண்ணுவேன். அப்படி வைஃபை கனெக்ஷன் நீங்கள் இதுலேருந்து கொடுக்குறீங்க ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிவிட்டு அப்படின்னா அந்த மாதிரி டைமில் ஒரு 5GB 10GBக்கு மேலே நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க, டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக பேட்ரி ட்ரெயின் ஆகும். சூப்பர் ஃபாஸ்ட்டாகவே ட்ரெயின் ஆகும். மற்ற டைம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்ரி அந்தளவுக்கு ட்ரெயின் ஆகிறதில்ல. ஸோ இப்போ ஏதோ கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் லேட்டஸ்ட்டாக கொடுத்த அப்டேட்டில். ஸோ இப்போ கொடுத்த அப்டேட் வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா லைட் யூஸராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக 1 டே பேட்டரி லைஃப் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 5G இதை விட சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. அப்போல்லாம் வந்து எனக்கு ஒரு 20 ஹவர்ஸ் வரைக்கும் எனக்கு பேட்டரி லைஃப் வரும் அப்படின்னாங்க. இப்போ வந்து எனக்கு 24 ஹவர்ஸ் வரைக்கும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டே தான் நான் வந்து பேட்டரி சார்ஜ் போடுறேன். ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு 1 டே பேட்டரி லைஃப் வருது. ஒருவேளை நான் ஹெவியாக யூஸ் பண்ணால் கூட எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் ஆன் டைம் ஒரு 5 to 6 ஹவர்ஸ் சாலிடாக கிடைக்குது. பட் நீங்கள் கண்டினியூஸாக கேம் ப்ளே பண்ணுறீங்க, நான் ஸ்டாப்பாக கேம் விளையாடுறீங்க அப்படின்னா அந்த டைமில் உங்களுக்கு மொபைலும் ஹாட் ஆகும். அந்த டைமில் நீங்கள் வந்து சார்ஜ் போட்டிங்கன்னா 50 நிமிஷத்தில் சார்ஜ் ஏறாது. ஸோ அந்த மாதிரி டைமில் மொபைலை கொஞ்சம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணுங்கள்.
ஸோ அப்போ தான் வந்து பேட்ரி கொஞ்சம் ஹெல்த் நல்லாயிருக்கும். ஸோ மொபைல் சரியான ஹாட்டாக இருக்கும்போது நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னா அது மேற்கொண்டு ஹாட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நார்மலாக வந்து 15% அதை விட கம்மியாக இருக்கும்போது சார்ஜ் போடுங்க. ஒரு 95 to 100 வந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துருங்க. ஸோ 99ல் பார்த்தாலும் எடுக்கலாம். பட் 100 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக தான் சார்ஜ் ஏறுது. அதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது இப்போ வரைக்கும். ஸோ கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் எக்கச்சக்கமான சாய்ஸஸ் இருக்குது. எல்லாமே இதை விட சூப்பரான மொபைல்ஸு, சூப்பரான கேமரா மொபைல், அப்படி இப்படி ஆகா ஓஹோன்லாம் எக்கச்சக்கமான சாய்ஸஸ் இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி மொபைலாக போக்கோ X6 Pro இருக்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நான் மிஸ் பண்ணது எதாவது இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.